முகநூல் நண்பர்களே, என்னுடைய வணக்கங்கள். நமக்கு அவ்வப்பொழுது கொட்டாவி வரும். இந்த கொட்டாவி வந்தால் வீடுகளில் நம்முடைய தாயாரோ, உறவினர்களோ, இல்லை வேலையிடத்திலும் பல பேர் கூறுவது சோம்பேறித்தனம், தத்திரம், வேலைக்கு செல்லவில்லை என்றால் அப்பொழுது கொட்டாய் வந்தாலும் சோம்பேறி பிடித்து விட்டது என்று பல பேர் கூறுவார்கள். அந்த கொட்டாயுடைய பின்னால் இருக்கின்ற அறிவியல் இதுவரையில் எவருக்கும் தெரியவில்லை. அதை நான் அறிவு ரீதியாக அறிந்திருக்கின்றேன். கொட்டாவி எதனால் வருகின்றது என்றால், நம்முடைய உடலில் 24 மணி நேரமும் இரத்த ஓட்டங்கள் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். அப்பொழுது மூளை சூடாகும். அந்த மூளை சூடாகும் பொழுது நமக்கு பெரும் ஆபத்து உண்டாக்கும். அந்த சூட்டிலிருந்து எப்படி தப்பிப்பது, அந்த மூளை சூடாவது எப்படி தணிப்பது, அதற்கும் கொட்டாவிக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம், எண்ணலாம். இதற்கு நான் முதலில் ஒரு உதாரணத்துக்கு கூறிக்கொள்கிறேன். ஒரு தீ பற்றுகிறது. அந்த தீயை நாம் அணைப்பதற்கு நாம் என்ன செய்வோம்? தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஊற்றுவோம். அந்த தண்ணீர் ஊற்றும் பொழுது அதிலிருந்து என்ன வரும்? ஒரு புகை போன்று வரும். இதே போன்று நம் வீடுகளில் குளிர்சாதன பெட்டி இருக்கும், கடைகளில் ஐஸ்கிரீம் இந்த குளிர்சாதன பெட்டிலாம் இருக்கும். அதை நாம் திறக்கும் பொழுது ஒரு ஆவி போட்டு வரும் அல்லவா? இந்த ஆவிகளுக்கும் கொட்டாவிக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் நினைக்கலாம். சம்பந்தம் உண்டு. நம்முடைய உடலில் காற்றுகள் மூக்கு வாயிலாக செல்லும், வாய் வழியாக செல்லும், காதுகள் வழியாக செல்லும். அந்த காற்றுக்கு நேராக மூளைக்கு செல்லும் பொழுது அந்த இரத்த ஓட்டத்தால் இருக்கின்ற வெப்பமாக அந்த மூளை இந்த காற்று, அதாவது குளிர்ந்த காற்று செல்லும் பொழுது அந்த வெப்பத்தை தணிக்கிறது. அதாவது இந்த குளிர்ந்த காற்று நீராக நினைத்துக் கொள்ளுங்கள், மூளை ஒரு தீ என்று நினைத்துக் கொள்ளுங்கள். தண்ணீர் ஊற்றுகின்றது அந்த காற்று, அந்த வெப்பம் வெளியேறுகின்றது. அந்த மூளையிலிருந்து அந்த வெப்பம் வெளியேறும் பொழுது அது நம்முடைய வாய் வழியாக வருகிறது. அதுதான் கொட்டாவி. இந்த கொட்டாவி பிறர் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கொட்டாவி வரும். அது ஒரு தொற்று நோயும் போன்று அறிவியல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கொட்டாவி தொற்று நோயா இருந்தாலும் பிறருடைய மூளையை பாதுகாக்கின்றது என்று அறிவியலில் கூறப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா? கொட்டாவி என்பது ஒரு தத்திரம் அல்ல, சோம்பேறி இல்லை. அது ஒரு அறிவியல். நம்முடைய மூளையை பாதுகாக்கின்றது. அது இயற்கையாகவே இந்த காற்று நம்முடைய மூளையை வெப்பத்திலிருந்து சீராக வைத்து நம் மூளையை பாதுகாப்பதை இனிமேல் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த தகவலை பிறருக்கும் பகிருங்கள். என்னை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் தாருங்கள். நன்றி, வணக்கம்.